யோ ப்ரோ, மிஷின்ஸ்லாம் டிச் பண்ணுங்க ப்ரோ. ஃப்ரீ வெயிட்ஸில் பண்ணும்போது தான் பாடி பில்ட் ஆகும். உங்களுக்கு தெரியாதா? இன் ரியாலிட்டி ரெண்டுமே மசில் பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். பட் எதை எங்கே யூஸ் பண்ணுங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், ஃப்ரீ வெயிட் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸுங்கிறத பார்த்துடலாம். முதல்ல, இட் ஆக்டிவேட்ஸ் யுவர் ஸ்டெபிலைசர் மசில்ஸ். நீங்கள் டம்பல்ஸ், பார்பல்ஸ் அண்ட் கெட்டில் பெல்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்கள் பாடி வெயிட்டையும் அந்த வெயிட்டையும் சேர்த்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காண்டி உங்கள் கோர், உங்கள் பேக் எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ மோர் மசில்ஸ் ஒர்க் ஆனால் மோர் கேலரிஸ் பர்ன் ஆகும். செகண்ட், இட்ஸ் பெட்டர் ஃபார் யுவர் ஸ்ட்ரென்த் ப்ராக்ரெஷன். நீங்கள் வாரம் 1 kg பிளேட் ஆட் பண்ணால் கூட போதும், ப்ராக்ரெசிவ் ஓவரோட ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். தேர்ட், இட் மிமிக்ஸ் யுவர் நேச்சுரல் பாடி மூமெண்ட். நீங்கள் ஸ்குவாட், ஹிஞ்ச் அண்ட் ப்ரெஸ் இந்த மாதிரி நேச்சுரல் மூமெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணும்போது உங்கள் ரியல் லைஃப் ஆக்டிவிட்டீஸும் பெட்டராகும், ஈஸியர் ஆகும். ஓகே, இப்போ ஃப்ரீ வெயிட் யூஸ் பண்ணுறதுனால பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். பட் அதோட ட்ராபேக்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், நீங்கள் ஃப்ரீ வெயிட் யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணும்போது அந்த மூமெண்ட்டை பர்ஃபெக்ட் ஃபார்ம் அண்ட் டெக்னிக்கோட லேர்ன் பண்ணி பண்ணணும். இந்த மீன் டைம் நீங்கள் ஈகோ லிஃப்ட் பண்ணிங்கன்னா இன்ஜுரி சக்கர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. செகண்ட், இதில் சிங்கிள் மசிலை மட்டும் ஐசோலேட் பண்ணி ட்ரெயின் பண்ணவே முடியாது. ஓகே, இப்போ மிஷின்ஸ் யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணுறதோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், இட்ஸ் பர்ஃபெக்ட் ஃபார் மசில் ஐசோலேஷன். நீங்கள் எந்த மசில் ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணுவீங்க. செகண்ட், இட்ஸ் சேஃபர் ஃபார் பிகினர்ஸ். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது மிஷின் ஃபிக்ஸ்டு பாத்தில் மூவ் ஆகிறதுனால உங்களுக்கு இன்ஜுரிக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். சிமிலர்லி, நீங்கள் ஆல்ரெடி ஏதோ ஒரு இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆகி திருப்பி ட்ரெயின் பண்ண வர்றீங்கன்னா மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் வே. தேர்ட், யூ கேன் ட்ரெயின் சேஃப்லி டில் யுவர் மசில் ஃபெயிலியர். நீங்கள் டம்பிள்ஸையோ பார்பிள்ஸையோ ட்ராப் பண்ணுவீங்கன்னு பயந்துட்டே பண்ணாமல் உங்களோட மசில் ஃபெயிலியரோட பீக் வரைக்கும் ரீச் பண்ணுற வரைக்கும் ட்ரெயின் பண்ணலாம். ஓகே, இப்போ மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ட்ராபேக்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், நீங்கள் ஸ்டெபிலைசர் மசில்ஸ் ட்ரெயின் பண்ண முடியாது. செகண்ட், நீங்கள் அத்லெட்டிக் பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா திஸ் வில் நாட் பி ஹெல்ப்ஃபுல். ஃபைனலாக, இது ரெண்டுமே உங்களுக்கு மசில் பில்ட் பண்ணும். உங்களோட கோலுக்கு ஏற்ற மாதிரி எது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமோ அதை நீங்கள் அடாப்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். சம் சஜஷன்ஸ் தட் ஐ கேன் கிவ். இப்போ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஒரு 2 to 3 வீக்ஸ் மிஷின்ஸில் ட்ரெயின் பண்ணி உங்கள் பாடியை அடாப்ட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீ வெயிட்ஸ் மூவ் பண்ணுங்கள். தட் வில் ப்ரிவெண்ட் அ லாட் ஆஃப் யுவர் இனிஷியல் இன்ஜுரிஸ். நீங்கள் ஒரு இன்டர்மீடியட் லிஃப்டராக இருந்தால் மிக்ஸ் 50-50 லைக் காம்பவுண்ட் மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்பல்ஸ் அண்ட் டம்பிள்ஸில் பண்ணுங்கள் வித் ஐசோலேஷன் மூமெண்ட்ஸ் யூஸிங் மிஷின்ஸ். இது இப்படி யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஸ்ட்ரென்த்தையும் நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க, உங்கள் மசில் ஹைப்போட்ரோஃபியும் இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் உங்கள்கிட்ட வந்து டம்பிள்ஸ் யூஸ் பண்ணால் தான் மசில் பில்ட் ஆகும்னு சொன்னாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கரெக்ட் டூல்ஸ் ப்ளஸ் எஃபர்ட் ப்ளஸ் டெக்னிக் யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் கெயின்ஸ் ரீச் பண்ணலாம்.